புத்ரா ஹைட்ஸ் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம் தொடர்பான போலீஸ் விசாரணை முடிவடைந்து விட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ உசேன் ஒமார் கான் இன்று தெரிவித்தார். இருப்பினும் பணியிட பாதுகாப்பு ஆரோக்கிய இலாகா DOSHஇன் விசாரணை அறிக்கை முடிவடைந்தவுடன் இவ்விரு விசாரணை அறிக்கைகளும் ஒன்றாக வெளியிடப்படும் என அவர் தெரிவித்தார். தற்போது பாதிக்கப்பட்ட இடம் மறுசீரமைப்பிற்காக பெட்ரோனாஸ் கேஸ் பெர்ஹாட் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பணியிட பாதுகாப்பு ஆரோக்கிய இலாகாவின் விசாரணை அறிக்கை ஜூன் இறுதியில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படும் வேளையில் அது முடிவடைந்தவுடன் இரு விசாரணை அறிக்கைகளும் ஒன்றாக வெளியிடப்படும் என செய்தியாளர்கள் சந்திப்பின் போது உசேன் கூறினார். இதனிடையே எரிவாயு குழாய் வெடிப்பிற்கான காரணம் கண்டறியப்பட்டு விட்டதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் வேலையிட பாதுகாப்பு ஆரோக்கிய இலாகாவின் அறிக்கையின் அடிப்படையிலும் அதற்கான காரணம் உறுதி செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கடுமையான வானிலை காரணமாக சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் மேற்கொள்ளப்படும் அகழாய்வு பணிகள் தாமதம் அடைந்துள்ளது என்று ஏப்ரல் 30 அவர் கூறியிருந்தார். வெடிப்பில் சம்பந்தப்பட்ட எரிவாயு குழாய்களின் பாகங்கள் மே 8 சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது எனவும் உசேன் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.